ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்படியே இருங்க. டார்ச் லைட் இருந்தா அடுத்து அடிங்க. நாங்கள் இந்த பேய் பெங்களாவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஷ்டி வீடியோவை எடுக்க போகிறதா தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்கள் மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ணுற அளவுக்கு நடந்தது. என்னடா பண்றீங்க? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தியிருக்காங்க. சத்தியமா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களால நாங்க இப்ப நிறைய நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். வாப்பா, வா விளையாடலாமா? உங்க குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. இந்த ஒரு ரிச்சுவல் நாங்க இங்க பண்ணுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்க வந்துருக்கு. ஆக்சுவலா ஒன்னு நோட் பண்ணியா? அவச்சியா 2 வவ்வால் பறக்குதுரா. அம்மாவும் புள்ள மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுரா. இப்போ கரெக்டா இங்க வந்துருச்சுடா. வாசு என் முதுகு இப்போ வரிசிட்டு கழுத்த விடுறா. என்ன ஆச்சு? அவளை காணோம்டா. அப்பா எங்கடா போன நாயே? உன்னை வர வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேன். கடைசியில் இவன் பக்கத்துல இருக்கவும் இவனை பொசஸ் பண்ணி அவன் மூலியமா என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா அப்போ கூட அங்கிட்ட வந்துருக்கானு பாப்போம். மாடி அந்த ரூம்குள்ள ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுடா. கைஸ், இது முற்றிலும் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்றாங்க. வே இட் ஃபிளிப்டு பை பேலன்ஸ் பிகாஸ் அவங்களாலே இது நம்ப முடியலையா. அரௌண்ட் இது ஜீனியஸ் ஃப்ரெண்ட் குணல் ப்ரோக்ராம் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் இதோட பிரெடிக்ட்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லவும் இது டெஸ்ட் பண்ணப்போ ஷாக் ஆயிட்டாங்க. ஃபைனலி எந்த கீயும் அக்சஸ் பண்ண தேவையில்லாம ரியல் கீயை 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்க டைம் சொல்றாங்க. இதை நீங்களே பார்த்து கத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னேன்றதுக்காக யாரும் ட்ரை பண்ண வேணாம். இதுல இப்போ 17.8x காட்டுது. நான் இப்போ இது ஆட்டோ கேஷ் அவுட்ல 14.30x கொடுக்குறேன்றதுக்காக வெறும் 2700 ரூபாய் மட்டும் வைக்கிறதா சொல்றாங்க. டேம், ஹியர் இட் இஸ். கொஞ்ச நேரத்திலே அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. குணல் ப்ரோக்ராம் வெறும் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ற விஷயம் இல்லையா. இது அவங்களோட ரிஸ்க் ஃபீல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு வேணும் நினைச்சா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்கு போக சொல்றாங்க. அங்க ரைட்ன்ற பட்டனை ஹிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் குணலுக்கு மெசேஜ் பண்ண சொல்றாங்க. அவர் இமீடியட்டா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஷேர் பண்ணுவார். ஆல்ரெடி இதுல ஆயிரக்கணக்கான லக்கி யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்களா. சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே ஃப்ரீயா. சோ எந்த பணத்தையுமே இதுல கொடுக்காதீங்க. ட்ரை இட் யுவர் செல்ஃப். உங்களோட லெவல் அப்கிரேட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் குணல், கிராப் இட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். கைஸ், இது முற்றிலும் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே. நான் சொல்றேன், யாரும் இதை ட்ரை பண்ணாங்க. தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து நான் பார்க்கும்போது இங்கிட்ட ஏதோ மூவ் ஆனது நல்லாவே நான் பார்த்தேன். அப்போ இருக்கியா? டே இருக்கானா? சுத்து முடுக்குது. என்னையவே கழுத்து நடிச்சு கொள்ள பார்த்தோம். கொஞ்சம் அமைதி மேலே லைட் ஆஃப் பண்ணா. அந்த தண்ணி எங்க? குடிக்கிற தண்ணி தானடா. குடிக்கிற தண்ணிடா மயிறு. அஜ்ரத்து ஓதுன தண்ணிடா. ஆமா, அது எங்க? அது கார்ல வச்சிருக்கேன்டா. எடுத்துருவோம். போய் தொலை, சீக்கிரம் தனியா போ. பயமா இருக்குடா. போய் தோடா, தயவு செஞ்சு போடா. இப்போ போய் நான் அவனே ஒன்று அடிச்சு இது பண்ணுவான்டா. பார்த்து லைட் அட்ரா வாசு. போ, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுளே 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 கடவுளே. அப்போ ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி ப்ரொசஸ்ட் ஆகிறனால அவங்க வீட்டில் சொல்லி அந்த ஹிஜ்ரத் ஓதுனது சம்திங். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. கீழே சப்டைட்டில் டைப் பண்ணி வைக்கிறேன்.
அந்த வாட்டர் இவனுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த வாட்டர் அவன் மேலே தெளிக்க சொன்னாங்க. அந்த வாட்டரை கையிலேயே வச்சிடறான்னு சொன்னேன் வந்துட்டு. அந்த வாட்டர் இருக்கிற தைரியத்தில் தான் இன்றைக்கி நான் அப்போவே கூட்டிகிட்டு வந்தேன். கார்லேயே வச்சுட்டு வந்திருக்கான். இங்கே தான் உட்காந்துருக்கான் பின்னாடி. இப்போ நான் போய் அவனை கூப்பிடலாம். போன டைம்லாம் இந்த மாதிரி என்னை அட்டாக்லாம் பண்ணதில்லை. இந்த டைம் என்ன அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலாக கழுத்தே நின்றுச்சுட்டான். கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன் செத்தே போயிருப்பேன் நான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த தண்ணியுமே ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ அதை பண்ண போகிறேன். இன்னும் வரவே இல்லை. அதே மாதிரியே பொதுவாக இந்த மாதிரி சாமி இதை கொண்டு வந்து இதை பண்ணால் துண்ணூறு போட்டாயா இல்லை இந்த மாதிரி ஊதி கொண்டு வந்து தண்ணி ஹோலி வாட்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணால் பேய் போகும் அப்படின்றது மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் நடக்கிறத வச்சே இதை நம்ம சும்மா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் பண்ணுறேன். இன்னொன்று இது அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வா வா கத்தாதடா மயிறு. மேலே இருக்கு பாரு. இதோண்ணே. ஆமாம் சிப்ப மூடி விடு. இதை வச்சு பின்னடா பண்ண போகிறேன். அது விட பேக் மூணு முடியல. இதை எப்படி கேமரா எப்படி நைட் விஷன் அங்கே கீழே வச்சிரு. அங்கே கீழே வச்சிரு. அப்புறம் உட்காந்துட்டு இருக்கா ஒரு மாதிரி. ஆமாண்டா அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி கேமரா பிடி ஏமா இருக்குடா. அப்படி ரைட் ஆஃப் பண்ண. ஓகே போகிறேன். வாசு எங்கடா போகிற? வாசு டேய் வாசு தனியாக போகாதடா. ஒரு மாதிரி இருக்கான்டா. திரும்ப அட்டாக் பண்ணிட போகிறான்டா. வாசு. ஏய் வெங்கடேஷ், இந்த தண்ணியை நான் மேலே ஊற்றுனதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்போ தான் நீ லைட் ஆன் பண்ணணும். சரிடா. ஓகே. ஓ என்னடா? ஏய் வாசு வாசு பயமா இருக்குடா. என்னடா பண்றீங்க வீட்டுல? ஏய் வாசு. ஓ என்னடா? ஏய் வாசு. ஏய் வாசு பயமா இருக்குடா. என்னடா பண்றீங்க வீட்டுல? ஏய் வாசு லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டா. என்னாச்சு? லைட் ஆன் பண்ண. வாங்க வாடாங்க. ஒண்ணுலடா. ஏய் ஒண்ணுலடா. ஒண்ணுலடா. எந்திரா எந்திரா. ஒன்றும் இல்லை. அங்கே தானே உட்காந்துருந்தேன். எப்படா வந்து படுத்தான்? இருட்டுக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே ஓகே எந்திரி எந்திரி. பயமா இருக்குடா. ஒரு நிமிஷம். அகுரிசி ஆயிடுச்சுடா அது. ஓகே ஓகே ஓகே. கேக்குதாடா? கேக்குதாடா? பேசுறது கேக்குதாடா? எந்திரி எந்திரி எந்திரி. ஏதாச்சும் எந்திரிடா. போலாம்டா வீட்டுக்கு. எந்திரா சீக்கிரம். எந்திரா. நான் சொல்றதை மட்டும் கேள்றா. ஐயோ ஓ இவனை கூட்டு போடா. ரைட் டிசிஷன் எடுத்துக்க.
நைட் விஷன் எடு. புடி. என்ன வேணுமா உங்களுக்கு? ஏய் நார்மலா இருடா. அப்போ ஒன்றும் இல்லைடா. இங்கே பாடுறா மயிறு, என்னடா பண்ற? என்னடா இருக்கீங்க இவ்வளோ நேரம்? அவங்களுக்கு என்ன வேணுமா? அவங்க இவன் உடம்புல வந்து வெளியில் போனோன்னு தான் ஆக்டிவிட்டி வருது. என்னாச்சு என் உடம்புலையா? ஆக்சுவலாக உன்னை ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க. நீ என்னையே கொல்ல பார்க்குறடா மயிறு. என்னடா சொல்ற? கொல்லடா, கொல்ல ட்ரை பண்ண. மேலே நம்ம போய் ரிச்சுவல் ஆரம்பிச்சோமா, அப்போ நீ பசஸ் ஆயிட்டு என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கழுத்தை முடிச்சிருந்தா நீ அந்த வார்த்தை பண்ண நான் எது பண்ணல. பேசாமறா. ஐயோ என்னடா அப்படி பண்ணுவா? நைட் விஷன் உள்ள வைடா. உள்ள வச்சுட்டு கேமரா எதுனா இருடா, கோப்ரா எதுனா இருடா. ஏய் சும்மா இருடா, நீ வேற ஏன்டா? சரிடா உப்பா. ஏய் எந்திரிடா. ஒன்றும் இல்லை. கேட்டேன் போகாத. நிமிஷம் அங்கே பாரு, அமைதியாக இருங்க. அங்கே போய் பார்ப்போம். போங்க முன்னாடி. இங்கிட்ட அட்டாக் பண்ணிட்டு போ. அங்கிட்டு போயிருங்க. அங்கே இருங்க. அங்கே உரும்புற சவுண்டு கேட்குதுடா. வாசு எல்லாம் சரி கேட்குறா. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இதுக்குள்ள தெளிவா கேக்குது. முன்னாடி இதே இடத்துல கேட்டுச்சு. ஹலோ ஹலோ பேச கொஞ்சம் அமைதியா இருக்கடா. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க தான் அந்த அம்மாவா? அம்மா மாதிரி தெரியலையே. ஓகே, நான் அதை பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் அதை பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன். நான் அதை கலைச்சி விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதை தான் நான் கலைச்சிட்டேனே. நான் அதை பண்ணுறதுக்காக இங்கே வரல. வேற யாரோ உங்ககிட்ட இப்படி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு கூட எனக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எதனா பதில் பேசுங்க. அப்பே வேணாம் சொன்னேடா, கேட்டேடா, தேவையில்லாம வேணா அப்படி பண்ணிட்டு தெரியல. நீ வாடா கூப்பிட்டே வந்துருந்தா. ஐயோ அப்பேட அவட பத்த வைக்க வேணாம், ரிச்சுவல் பண்ணாதேன்னு கேட்கவே இல்லை. பண்ணி போயிடாது. ஏதோ பண்ண போதுடா. இங்கே மட்டும் இப்படி முன்னாடியே நான் கருத்துல இதே மாதிரி பயங்கரமா ஒரு சொல்ல கேட்டேன். நான் தனியாக வந்து என்னடா சொல்ற? பாடத்தெல்லாம் வருதுடா. என்ன நம்ம போயிருவோம்டா. அம்மான்னு கேட்டுச்சுரா. ஏதோ குழந்தை அம்மான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுரா. அப்ப கன்ஃபார்மா? ஆமாண்டா. கேக்குதுடா. சொல்லல. அம்மா
பாப்பா உங்க அம்மாவை தேடுறியா? பாப்பா உனக்கு எதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? பாப்பா உனக்கு எதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? சலங்க சத்தம் எல்லாம் கேக்குதுடா. போலீஸ் சத்தம் கேக்குதுடா. பாப்பா உனக்கு எதனா விளையாட்டு ஜாமான் வேணுமா? எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வேணுமா? சாக்லேட்டு, பொம்மை, என் பக்கத்தில் வரியா? வா என் பக்கத்தில் வா, நான் உனக்கு கொடுக்குறேன். என்னோட பாக்கெட்டில் பொம்மை எல்லாமே இருக்கு. ஏமாத்தாரா? இல்லை நம்ம அப்புறமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சொல்கிறேன், ஏமாத்தலாம் இல்லை. இப்போ இருக்கணும்டா, அப்புறமா வாங்கி கொடுக்குறதுக்கு என்னடா? உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னை பார்க்க வரியா பக்கத்தில்? நான் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கெட்ட விஷயம் செய்கிறதுக்காக வரல. என்னை நம்பி என் பக்கத்தில் வா பாப்பா. அமைதியாயிட்டாங்களா? கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் நிற்கிற அளவுக்கு அமைதியாக இருக்கு. அதான் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் நிற்கிற அளவுக்கு பண்ணாங்களா அந்த இடத்துல? என்னென்னமோ நடக்குதுடா, நம்ம எதிர்பார்க்காதான் நடக்குதுடா. இங்கே புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. பாப்பா நீ இங்கே இருந்தேன்னா என் கூட வந்து பேசு. இந்த பாப்பாவோட அம்மா இங்கே இருக்கீங்களா பக்கத்தில்? ஏன்னா எந்த சவுண்டுமே காணோம். செத்த நேரத்தில் அமைதியாயிடுச்சிடும். அதான் ஏன் நீ சொன்ன தெரியுமாண்ணா, நான் உங்களுக்கு எதுவும் இது பண்ண வரல, அது நான் பண்ணல. நீ சொன்னில்ல அந்த ரூமுக்குள்ள, அங்கே சைலண்ட் ஆச்சு. அப்போ சைலண்ட் ஆனது தான் அப்படியே குறைஞ்ச. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். மா உங்களை நான் பார்க்கலாமா? குழந்தை சவுண்டா? குழந்தை தானே? மா பாப்பா வா விளையாடலாமா? பாப்பா வரியா விளையாடலாமா? என்னோட கையை பிடிச்சிக்கிறியா? வா நம்ம கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வெளியில. பாப்பா மா எங்களை மன்னிச்சுக்கோங்க. சத்தியமா நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி யாரோ மாந்திரிகம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் அதே ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் உங்க கூட பேசுறதுக்காகவும் உங்களுக்கு எதனா உதவி பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஸோ நான் உங்களையும் உங்கள் குழந்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் முன்னாடி வர முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தப்பான இன்டென்ஷனில் இதுக்குள்ளே வரலன்ட்டு. உனக்கு பின்னாடி கேட்டுச்சு தானே? கேக்குதுடா. கேட்டுச்சு. ஓகே மா உங்கள் குழந்தைய நான் பார்க்கலாமா? காமிக்க மாட்டிங்களா? உங்களோட சொந்தக்காரனா எங்களை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் எங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? புரியல. சவுண்டே காணும்டா. மறுபடியும் மையான அமைதியாகுதுடா. அமைதியாக இருந்தாலே நல்லதுக்கு இல்லை. நடக்கிற சவுண்டு மாதிரி கேட்குதுடா. அமைதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை. பேபியோட சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. நீங்களுமே அதை மட்டும் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா திரும்ப எங்களை அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா? சத்தியமா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க.
உங்களால நாங்க இப்ப நிறைய பாதிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? ஒரு நிமிஷம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். கத்துறாங்க. தெரிஞ்ச போறாங்க மேல எதுக்கால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வெளியில போலாம். சீக்கிரம் போ. Oh my God. Oh my God. எல்லா பக்கமும் விழுது. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மாறலடா. அந்த மேல பண்ண சடங்கால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா மென்டல் ஆயிட்டாங்களா? என்ன நம்ம அவங்கள காம் பண்ற மாதிரி எதனா செய்யணும். அந்த காம்பவுண்ட் ரிச்சுவல் இருக்குடா. அம்மா போன வாரம் வீடியோ எடுத்துட்டு போனோம்ல பேக்ல, அது அப்படியே இருக்கு பேக்ல. எங்க இருக்கு அந்த இது பேக்ல இருக்குடா எல்லாமே. ஒருவேளை ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க அலறாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்னு தான் வந்தோம். பட் எனக்கு இப்பதான் புரியுது. மேல யாரோ பண்ண சடங்கால தான் இப்படி ஆயிருக்குன்னு. ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்படியே இருங்க. டார்ச் லைட் இருந்தா அடிங்க. நல்லா தெரியுதா? ஆமா உள்ள நல்லா இருக்காங்க. இவங்க விட்டுருங்க. இல்லடா அவங்க நார்மலா இல்லடா. இப்போ தீய ஆத்மாவால இப்படி அது நல்லா தெரியுது. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்க பொண்ணுக்கு நான் எந்த கெட்டதை செய்யறதுக்காக வரல. 2 பேரும் நிக்கிறாங்கடா. அந்த குழந்தைய போடுற அழகா இருக்குடா. இல்லடா சின்ன குழந்தைடா. அது சின்ன குழந்தைடா. ஃபேக் ஐஸ் வச்சிட்டு இருக்கேன். ஐஸ் வைக்கிறா. பண்ண போகுதுடா. மறுபடியும் அங்க வந்துற போகுதுடா. ஐயோ ஏதோ பேசுறாங்க. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். யாரோ உங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்க குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் எங்க சொந்தக்காரங்களா தான் பாக்குறேன். யாரும் உங்களை இப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் அவங்க முழுமையா பண்ணலன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாவமா இருக்குடா அவங்கள பார்த்தா. என்னடா பண்றது இப்போ? உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்கலாமா? உங்க பக்கத்துல நான் வரலாமா? ப்ளீஸ் நான் மேல வரலாமா? அந்த காம்பவுண்ட் ரிச்சுவல் பண்ணலாம்டா. நான் சொல்றது கேளுடா. அது பண்ணா அவன் நம்மகிட்ட பேச சொல்லு. எனக்கு புரியல. அந்த காம்பவுண்ட் ரிச்சுவல். ஓகே அது எடு. இங்க இருக்கா? இருக்கு எல்லாமே அந்த போன வாரம் பண்ண வேண்டியது அப்படியே பேக்ல வச்சிருக்கேன். இது இப்படிடா கேமரா. ஓகே கைஸ், நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோக்காக பிளான் பண்ண ரிச்சுவல் இது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே எங்களால் அதை பண்ண முடியல. ஸோ அது இங்கே எங்களுக்கு இப்போ கை கொடுக்க போகுது. இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதை நாங்கள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு கொஞ்சம் அமைதி ஆவாங்க. இந்த ரிச்சுவல் பண்ணும்போது அவங்களோட அக்ரஷன் கொஞ்சம் குறையும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். எடுத்துக்கோ அப்போ. தண்ணி வேணுமே. காரில் இருக்க எடுத்து வச்சா எடுத்துரும். ஓடு. சொல்றா. ஆல்ரெடி மேல நீ ரிச்சுவல் பண்ணதுக்கு இப்படி அந்த ரிச்சுவல் இல்லடா. இது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். இது எப்படி நம்ம அமைதியை கொடுக்கும். பண்ணி தாண்டா பார்க்கணும். இப்படியே அவங்கள விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லடா. சப்போஸ் இது பண்ணி இது இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லை. ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வேற என்ன செய்யுது? மேல ஏதாவது ஒன்று ரொம்ப ஏதாவது பண்ணியிருந்தா தயவு செஞ்சு இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. பேசாம விட்றா. சொன்னது எனக்கு இன்னும் இது எல்லாம் காமனா நடக்கிறது. இதுக்கு என்னடா செய்ய முடியும்? நான் இனிமேல் வீடியோக்கு வரலடா. சும்மா ஏன்டா தேவையில்லாம பேசுறேன். என்னால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா தேவையில்லாத யோசிக்காத. விட்டுரு அந்த பேச்சை. வெளியில போய் பேசிக்குவோம். இங்க உட்காந்து இந்த விஷயத்த பேச வேண்டாம். தண்ணி இல்லடா. என்ன சொல்ற? ஆமா இல்லை அதில். ஐயோ கொஞ்சம் தான்டா இருக்கு. எவ்வளோ?
ஓகே பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே நீங்கள் போங்க, ரூம்குள்ளே போங்க. வேகமாக போ, டைம் இல்லை. காலில் ரொம்ப வலிக்குது கைஸ். காலில் ஏதோ ஆயிடுச்சு, சுளுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா? இங்கேயே பண்ணிடலாமா? எங்க? இங்கே. ஓகே பண்ணு. அதில் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு. இது என்னன்னா, இதில் கொஞ்சம் தான் வாட்டர் இருக்குது எங்ககிட்ட. இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி வரல. ஸோ எங்ககிட்ட இருந்த தண்ணிலாம் காலி. திடீர்னு நாங்கள் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். உப்பு பாக்கெட் பிடிச்சிது இல்லைக்கோ. குடு ஃபைன். இது எப்படி ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. தண்ணி மேலே இந்த ஒளி அடியில உங்களுக்கு கெட்டது செய்யறதுக்காக இல்லை, நல்லது செய்யறதுக்காக. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதை பண்றோம். பயப்படாதீங்க. பயப்படுறாங்கடா. ஆமாடா, பேசுறாங்க, சொல்றா. பயமா இருக்குக்கா, நாங்க எதுவும் பண்ண வரலக்கா. குழந்தை அழகா இருக்காங்க. இதோட வலி தண்ணியில படணும்டா. பக்கத்துல எடுத்துக்கிறா. கொஞ்சம் கிட்ட பண்ணுவா. ஃபைன். ஓகே ஓகே. ஸ்மெல்ல படி. படி சீக்கிரம் படி. படி, நான் கொடுக்குறேன். ஐயோ அக்கா, உங்க புள்ள அழகா இருக்காங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ சீக்கிரம்டா. படி சத்தமா படி. I know your sorrow, I feel your pain, but I உட்காரு. குந்த வச்சு உட்காந்துக்கோ. அங்கனே போய் உட்காந்துக்கோ. நீயும் சொல்லு. I feel your pain, but you don't belong in this world again. Sleep now, let go, fade away. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் போகணுன்றதும் போகாததும் உங்களோட விருப்பம். பட் ஆனால் நீங்கள் கூல் டவுனாக இருக்கணும். ஆக்சுவலாக ஸ்பெல்லை மாற்றி படிச்சுட்டேன். இது வராது, இது அவங்கள துரத்துறது. எதுக்குறப்ப மாற்றி கொடுத்த அது என்ன? அது அவங்கள துரத்துறது. இல்லை இதைப்படி சீக்கிரம். வளராதரா, இந்த அனுப்பிடுறா. Rest in calm and silence. Oh Lord, let the bring peace. I am the vessel to carry away your shadow. Let the help, let darkness leave. May your soul rest in calm and silence. Hey, slow over, slow over. Let the brings. I am the vessel to carry away your shadow. Let the help, let darkness leave. May your soul rest in calm and silence. Oh Lord, let the bring the peace. I am the vessel to carry away your shadow. Let heaven fade and darkness leave. May your soul rest in calm and silence. Oh Lord. Hey, calm and silent ரா. ஏய் அப்ப தயவு செஞ்சு பொறுமையா படுறா. எனக்கே புரியலடா. ஃபைனலா ஒரு தடவை பொறுமையா சொல்லு. Oh Lord, let bring the peace. I am the vessel to carry away your shadow. Let heaven fade and darkness leave. May your soul rest in calm and silence. Yeah. ஓகே, ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகுது. புரியல.
வாசு. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பலடா, இது மாதிரி ஏதாவது நடக்கும், கொடூரமாக நடக்கும் பார்த்தேன். சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க கூட இப்போ நம்ம பேச ட்ரை பண்ணலாம். டவுசிங் ராட் எடு. இருக்கா? எடு. இருக்குடா. என்னதுடா அது? உப்பு எடுத்து கொடுக்குறான்டா. உப்பு எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? தெரியல, அவன் தான் பாக்கெட்டுக்குள்ளே விடான்றா. ஐயோ, இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பயங்கரமாக ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அசையாத. சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை. இப்போ அவங்க கிட்டக்கு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் அமைதியானாங்க. மேபி யாரோ ஒரு கேவலமான ஜென்மம் பிடிச்ச சில பேர் மேலே வந்து அந்த ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. பில்லி சுனிய வைக்கிற பீப்புள் யாரோ, அதனால தான் இப்படி ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ பண்ண சில விஷயத்தால் அவங்க கூலாக இருக்காங்கன்னு நம்புகிறேன். அப்படி தான் தோணுது. மேபி திரும்பவும் அக்ரெஷன் அட்டாக்கும் பண்ணலாம், எனக்கு தெரியல. இந்த காம்னஸை யூஸ் பண்ணி இப்போ நான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ண போகிறேன். புறா பவர் இந்த மேலே இப்போ தெரிய வரைக்கும் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே இருக்குமா? அதெல்லாம் தெரியல. பவர் இல்லைடா இது. இது வந்து ஒரு எனர்ஜி. இப்போது உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம், இல்லை அல்லா ஒருத்தருது, இது மாதிரி கிறிஸ்டின் இது மாதிரி அதை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பீஸ்னஸ் வரும்ல மனுஷங்களுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது. இது அப்புறம் உனக்கு இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன். ஓகே ஃபைன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். கூகுளில் இருந்து தான் எடுத்தேன் இதை. ஓகே, போகலாம். அம்மா, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட சுச்சுவேஷன் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்தது என்னோடய தப்பு தான். நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் செஞ்சது எப்படி தப்போ அதே மாதிரி நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது உங்களால் இந்த டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமானா இப்படி கொண்டு போகலாம், இல்லைன்னா இப்படி கொண்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு இப்போ நினைக்கிறீங்களா? ஸ்பீடாக இருக்கு. சொல்லுது. ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகம். உங்கள் குழந்தை மேலேயும் தான். உங்கள் குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் இறந்து போயிருக்கீங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி அக்ரெஷன் எங்ககிட்ட பிஹேவ் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்கிற அந்த சடங்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ உங்களை ஏதோ தப்பாக இது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அமைதியாகிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? எங்க பக்கத்துல தானே இருக்கீங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பா. ஹாப்பின்னு சொல்லுதுடா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்களுக்குமே நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்போ எங்களால் நீங்கள் இப்போ காமாக இருக்கீங்கன்றது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். கோஇன்சிடென்ட்டாக இந்த ஒரு ரிச்சுவல் நாங்கள் இங்கே பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஒன்று நோட் பண்ணியா அவச்சியா? ரெண்டு வவ்வால் பறக்குதுரா. அம்மாவும் பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுரா. இப்போ கரெக்டாக இங்கே வந்துருச்சுரா வாசு. ஓகே, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாசு வந்துருச்சுரா. ஆமான்னு சொல்லுங்க. நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்துருச்சுரா. வந்துச்சா? வந்துருச்சுரா. அங்கே பாரு வாசு. சத்தியமான வாசு வருது. என் முதுகு இப்போ வரிசைட்டு பச்சாச்சு. ஓகே, நீங்கள் என்ன டச் பண்ண ஆசைப்படுறீங்களா? சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை. அம்மா, நான் உங்களை கெஸ் பண்ண மாதிரி மேலே ஒரு சடங்கு மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களால தான் இந்த மாதிரி நீங்கள் ஆனீங்களா? அது உண்மையா நான் கெஸ் பண்ணது? நீங்கள் எஸ்ஆர்னு சொல்லலாம். இவ்வளோ வேகமாக வருது. எல்லா கொஸ்டினோட இந்த கொஸ்டின் கேவலமான விஷயத்தெல்லாம் யாரா பண்ணுறா? புரியவே இல்லடா எனக்கு. அவங்க இறந்து போனவங்கள போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ பணம் கொடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்கடா. என்ன பணம்? இப்போ என் பிஸ்னஸில் எதாவது பிரச்சனைனா நான் காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்டா பேய்களை வச்சு. அது எதுக்குள்ள வந்து இங்கே பண்ணுறாங்க? ஓகே, நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக தானே இருக்காங்க. அந்த எச்ச நாய்ங்க தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ
இந்த மாதிரி சில எச்சத்தனமான எண்ணம் கொண்ட மனிதர்களோட இனத்தில் தான் நாங்களும் பிறந்தோன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு தான் இங்கே நான் வரும்போதே யோசிச்சுட்டே தான் வந்தேன். நீங்கள் ஆசையாக இருந்திருப்பீங்க உங்கள் குழந்தை கூட சந்தோஷமாக வாழணுன்னு. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் குழந்தை கூட இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்களா? பேயாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு இதில் இருக்கீங்களா? இல்லை ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ இறந்துட்டோமே, நம்ம பேபி கூட எவ்வளோலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருக்கோம். ஓகே, எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கரெக்டாக வந்திருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ என்னன்னாருன்னு எனக்கு சரியாக தெரியல, கேட்கவும் விரும்பல அதை பற்றிலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் உயிரோடு இருந்திருந்தா ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது வீணாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா வேலை வரும்டா. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்குறா. என் கையெல்லாம் அப்படி நடுங்குதுடா, கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா, செம்மையாக இருக்குடா, சிலுக்குது. நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் மறுஜென்மம் எடுத்து இதே பேபி உங்களுக்கு பிறந்து அவங்க கூட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேரும் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, கிளம்பிடலாம்டா. உங்களுக்கு எதனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட எதனா ஹெல்ப் கேட்க முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் செய்யட்டுமா? பட் என்ன வேணும்னு உங்கள் வாயால் சொன்னால் எனக்கு ஹாப்பி. சொல்லுங்கள், உங்களுக்கு எதனா நான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி போங்க, வேண்டாம்னா இப்படி போயிருங்க. ஓகே, வச்சோனே வருது. ஓகேம்மா, நான் வந்து என்னோட அம்மாவா உங்களை நான் நினச்சி நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், சத்தியமாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். உங்கள் வாயால் சொல்ல முடியுமா? பேசும்போது அழுதுகிட்டே தானே இருக்காங்க, ரொம்ப அழுகுறாங்கடா. பச்சை குழந்தை வேற இருக்குடா. நீங்கள் உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்கள் குழந்தைக்காக எதனா கேட்குறீங்களா? குழந்தை சொல்லுவோம் அழுகுறாங்கடா. உங்கள் குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க, உங்களுக்காக எதனா வேணும்னா இப்படி போயிருங்க. ஓகே, உங்கள் குழந்தைக்காக எதனா வேணும் ஞாபகம் இருக்காது, தாய் பாசண்டா. ஓகே, உங்கள் குழந்தைக்காக நாங்கள் கண்டிப்பாக எதனா பண்ணுறோம். நான் அடுத்த டைம் வரும்போது உங்கள் குழந்தைக்காக எதனா பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா? ஆமான்றாங்கடா, நல்லா பேசுகிறாங்கடா, செம்ம கம்யூனிகேஷன். உங்களை எல்லாரும் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். நீங்கள் இருந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. நாங்கள் கூட தப்பாக நினச்சி இவங்க நம்ம ஏதோ பண்ணிடுவாங்க வச்சுருவாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், பார்க்க முடியுமா? எங்கள் முன்னாடி வரீங்களா? உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துட்டு இங்கேருந்து போகிறோம் நாங்கள். வரேன்டாங்களா? நீ எப்படா இதை வச்ச? கேட்கணும், நீ இதை வச்சு தான் கேட்க சொல்கிறேன்னு நினச்சிட்டேன்டா. ஓகே ஓகே, லைட் ஆஃப் பண்ணால் வரீங்களாம்மா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணுவோம்மா. அவங்க அவ்வளோ கெட்டது இல்லைடா இப்போது. இருந்தாலும் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், வரீங்களா? அதான் வச்சிடுறா, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க தானே, கேட்போம். எங்கே வரீங்க? ஒரு டைம் மட்டும் உங்களை பார்த்துட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். புரியல. ஆல்ரெடி நம்ம தான் அவங்கள பார்த்துருந்தோம்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. போகலான்றீங்களா? நான் மேலும் மேலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். நம்ம அவங்களுக்கு தேவையானது எதனா வாங்கிட்டு வந்து பேசலாம்டா. ஓகே சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன். உங்களை நான் இப்போது எங்கள் முன்னாடி வர சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பலை. நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. திரும்ப வந்து பார்க்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும்
நான் உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். என்னை வந்து உங்கள் பையனா நினச்சிக்கோங்க. நான் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். உங்கள் குழந்தை பையனா பொண்ணான்னு தெரில. அது என்னோட தம்பியோ இல்லை தங்கச்சியோ நான் நினச்சிக்கிறேன். சீக்கிரமாக நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்ப்போம். உங்கள் பேபிஸ்க்கு எதனா தேவைப்படும்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு எதனா பண்ணுறேன். இல்லை வேறு எதனா உங்களுக்கு தேவைப்படுமா என்னோட ட்ரீமில் இல்லை எதனா ஒரு வழியில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு ஒன்று தோணுதுறான். இவங்க நம்மளுக்கு இவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கல்ல, நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போமா? நம்மளுக்கு அவங்க எதுக்கு ஹெல்ப்பு தெரியாதுமா? நீ இப்போ என்ன தெரியுமா சொன்ன? அந்த பிள்ளை சுனியா வைக்கிறவங்க இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாங்க தெரியுமா? ஆமாம், அதே வேலையை தான் இப்போ நீ சொன்ன. நம்ம ஹெல்ப்புக்காக ஒரு ஆத்மாவை நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு கேவலமான செயல். இல்லைடா, இதை நீ யோசிக்கிற ஏண்டா? அப்படி யோசிக்கலடா. உன்னோட சுயநலத்துக்காக ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கிட்ட போய் அது உன்கிட்ட பாசமாக இருக்காங்கன்றதுக்காக அதை போய் நீ எதனா பண்ணுவியா? ஆடா பேசாம. டேய், நம்ம வீட்டில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்ம பிரச்சனைடா. அதை கொண்டு வந்து ஏன்டா அவங்க தலையில் கட்ட பார்க்குற? தெரியும். சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். கேமரா ஆஃப் நாங்கள் போய் பேசிப்போம். நைட் விஷன் எடுத்துலடா. எப்படி? வாடா. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ரிமைண்டர், குணல்ஸோட டூல் இப்போ ஃபுல்லாவே ஃப்ரீன்னு சொல்றாங்க. சோ எந்த பணத்தையுமே இதுல கொடுக்காதீங்க. இந்த ப்ரோகிராம் ஃபுல்லாவே ஜீனியஸால பில்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க. ரைட் நவ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சோ எந்த பணத்தையுமே இதுல கொடுக்காது. ஜஸ்ட் குணலுக்கு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும். லிங்க் கீழே இருக்கு. இது முற்றிலும் விளம்பரம் நோக்கத்திற்காக மட்டும்.